ஹாய் மக்களே! அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மாயா பேசுறேன். இப்ப எத பத்தி பேச போறேன்னா, இப்ப சமீப காலமா நெறைய திருமணமான பெண்கள் வந்து தற்கொலை பண்ணி சாகுறதும், தைரியமான படித்த பெண்கள் வந்து டைவர்ஸ நோக்கி போறதும், இதுக்கு பின்னால வந்து நெறைய உண்மைகள் மறைக்கப்படுது. அத பத்தி தான் நான் பேச போறேன். பெண்கள் வந்து டைவர்ஸ் ஆகுறதும், சில பெண்கள் வந்து சாகுறதும் சில ஆண்களால் தான். ஆனா அவங்க ஆண்கள் கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பாடகி ஜுஜித்ரா அவங்க வந்துட்டு தன் கணவர் வந்து கே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா வந்துட்டு அவ இப்ப இந்த ஜுஜித்ரா அவங்க வந்துட்டு ரொம்ப தைரியமான ஒரு பெண். அதனால தன் கணவர் இப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, "நான் கேவா இருந்தா நான் வந்து பெருமைப்படுறேன்" அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருப்பாரு. நான் டிவோர்ஸ் கேட்டேன். அவர் ஒரு கே, அதாவது ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கார்த்திக் குமார் அடிக்கடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குவாரு. இதெல்லாம் கேட்டு தான் பிரச்சனையாகி டிவோர்ஸ் ஆச்சு. ஆனா கேன்னு ஒத்துக்கவே மாட்டாரு. அவரால தான் எங்களுக்கு குழந்தையே பிறக்கல, டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை சுசித்ரா வச்சிருந்தாங்க. இந்த நிலையில கார்த்திக் குமார் ஒரு வீடியோ மூலமா அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஓரின சேர்க்கையாளரா இருந்திருந்தா கண்டிப்பா அதை நினைச்சு வெக்கப்பட மாட்டேன். நிச்சயமா நான் எந்த ஒரு பாலினமா இருந்தாலுமே அதை நினைச்சு பெருமை தான் படுவேன். நான் வெக்கப்பட மாட்டேன், பெருமை தான் படுவேன். நான் என்னோட சிட்டில நடக்கிற பிரைட் ரேலியில கலந்துருப்பேன். இப்போயுமே கலந்துக்க தான் போறேன். எல்லாருமே பிரைட் ரேலியில கலந்துக்கோங்க அப்படின்னு வந்து எல்லா பெண்கள் வந்து இப்ப தைரியம் இல்லாத பெண்கள் வந்து என்னன்னா, இத பத்தி அவங்க எதிர்த்து போராட முடியாதனால, டைவர்ஸும், தற்கொலை முயற்சிக்கும் போறாங்க. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் கிட்டத்தட்ட அதே சமுதாயத்துல தான் 1 வருஷம், 2 வருஷம் இல்ல, 25 வருஷம் அதே சமுதாயத்துல தான் நான் இருக்கிறேன். என்னாலவே வந்துட்டு ஆண்கள் யாரு, ஓரினச் சேர்க்கையாளர்ன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா, இந்த ஓரினச் சேர்க்கையாளர்கள் வந்து ஆண்கள் மாரி தான் இருப்பாங்க. ஆண்கள் கூட தோத்து போவாங்க. அந்த அளவுக்கு ஆண் மாரி தான் இருப்பாங்க. இப்படித்தான் பார்த்தீங்கன்னா, என் கூட வந்து பார்த்தீங்கன்னா, 4 வருஷம் என் கூட இருந்த நபர் வந்து இந்த மாரி ஓரினச் சேர்க்கையாளரா இருந்திருக்காரு. இது நான் திடீர்னு இத பத்தி கண்டுபிடிக்கும்போது இதுல நடந்தது என்னன்னு நான் இதுல உங்களுக்கு ஆட் பண்றேன் பாருங்க. நீ தப்பா நினைப்பியா? நீ இப்ப சத்தியம் பண்ணி சொல்லு. நான் உன்னை பத்தி எனக்கு எல்லா விஷயமே தெரியும். ஆனா நீ இருந்தாலும் நீ என்கிட்ட பழகும்போது எப்படிடா பழகுன? நல்ல ஆம்பளை பையன் தானே என்கிட்ட பழகுன. இப்ப எதுக்குடா நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற? எல்லாம் என்னை திட்டுறாங்க. இருந்தாலும் உன்கிட்ட பழகிட்டு நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல நான் வந்து கே பைக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் சத்தியமா நான் உன்னை அப்பயே வெறுத்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் உன்னை பார்க்க வச்சிருந்தேன். ஆனா இல்ல நான் காமிக்கணும் அதையும் காமிக்கிறேன். உனக்கு என் ரெக்கார்டிங் அனுப்புற மாதிரி இல்ல அவங்கள பேச சொல்லணுமா? நான் செய்ய முடியுமா செய்ய முடியாது நான் போய் சொல்லுவேனா? இப்ப என் கூட கடைசியா இருந்தேன் பத்தியா? அவன் 8 பேர் திருநங்கையா மாறிட்டாங்க. 3 பேர் கேவா இருக்காங்க. இப்ப உன்னையோட சேர்த்து 4 பேரு. இப்ப நீயும் கடைசியில அதே மாதிரி வந்துட்ட. ஓரின சேர்க்கையாளர்கள, கே நபர்கள தயவு செய்து நான் உங்கள கேட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஆண்களுடன் தான் வாழ விருப்பம்னா, நீங்க அந்த மாரி வாழுங்க. அது வந்து தவறே கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஜெகன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு 10 வருஷங்களுக்கு மேல கே கப்புளாவே வாழ்றாங்க. ஏன்னா, எங்கள மாரி ஒரு சில உண்மையான நபர்கள் வந்து நாங்க உண்மையா இருக்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா நெறைய நபர்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கேவா காட்டிக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஆண்களா காட்டிக்கிறீங்க. இந்த மாரி நபர்கள் வந்து பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நீங்க வந்து பிள்ளைகள கல்யாணம் பண்றீங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா, 2 பக்கமே வாழ விருப்பம்ன்றீங்க. ஆண் கூடவும் வாழுவோம், பெண் கூடவும் வாழுவோம். யார் கிடைச்சாலும் நாங்க போவோன்ற அளவுக்கு நீங்க இருக்கீங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, நெறைய பெண்கள் வாழ்க்கை சீரழியுது. தயவு செய்து உங்களுக்கு வந்து பெண்கள கல்யாணம் பண்ணி, ஆண் மாரி நடந்துக்கிருவோம் அப்டின்னா, அவங்க கூட இருங்க. இல்லைன்னா, தயவு செய்து இது மாரி பெண்கள கல்யாணம் பண்ணி ஏமாத்தி, நெறையா சமுதாய சீர்கேட ஏற்படுத்தாதீங்க. பெண்களை திருமணம் செய்து வைக்கும் ஒவ்வொரு பெற்றோரிடமும் தயவு செய்து கேட்டுக்கிறேன். மாப்பிள்ளைட்ட வந்துட்டு வசதி இருக்குதா? வீடு இருக்குதா? கார் இருக்குதா? வசதி வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்காதீங்க. முதல்ல வந்துட்டு மாப்பிள்ளை நல்லா ஆம்பள தானான்னு பாருங்க.
இங்க ஆம்பள மாரி இருக்கிற நெறைய பேர் வந்து ஆண்களே கிடையாது.